அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பில் மகிழ்கிறேன். டாக்டர் கல்லாறு சதீஷ், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தை நம் அன்பு நண்பர் கல்லாறு சதீஷுக்கு ரொம்ப பொருந்தும். மொழிக்காக விழியிழந்தவர் தெரியும். மொழிக்காக 18 வயதில் முள்மொழி சுமந்தவர் நம் சதீஷ். அருள் ராசா நாகேஸ்வரன் என்ற ஸ்விஸ் வாழ் இலங்கை தமிழர். இவர் நம்மிடம் பேச பேச இனிமையும் நல்லெண்ணங்களும் பொங்குவது இயல்பு. நேர்மறை எண்ணங்களுக்கு சொந்தக்காரர். செம்மொழி மாநாட்டில் கடல் கடந்த தமிழர்களின் இருப்பும் வாழ்வும் பற்றி பேச இந்திய அரசின் விருந்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூறியவர். உங்கள் படைப்புகள் உங்கள் முகவரியாக இருந்து உங்கள் புகழ் பரப்பி இங்கு வர காரணமாக அமைந்தது என வைரமுத்து அவர்களால் பாராட்டப்பட்டவர். ஒரு செம்மொழி மாநாடு தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் நடத்தப்படும் பொழுது தங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு பங்கேற்றவர் சதீஷ். அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு, எதிரிகள் என யாரையும் உருவாக்கி கொள்ளாமல் எல்லோருடனும் கைகோர்த்து செல்லும் நேயம், புன்முறுவல், பொறுமை என இவரிடம் நான் வியந்த பண்புகள் ஏராளம். கலைஞரும் மற்ற கவிஞர்களும் தமிழின் பெருமக்களும் சூழ்ந்த சபையில் கடல் கடந்த தமிழர்கள் பற்றி மட்டுமல்ல, கரை கடக்க முடியாத தமிழர்களின் நலம் பற்றியும் அவர்களின் வாழ்வு, இருப்பு, சுதந்திரம் பற்றியும் எடுத்துச் சொல்லி கோரிக்கை விடுத்துள்ளார். 2வது கோரிக்கை உலகத் தமிழர்களுக்காக ஒரு செம்மொழி மையம் அமைய வேண்டும் என்பது. 2 கோரிக்கைகளுக்கும் அவர் செவிமடுத்து ஆவண செய்வதாக கூறியது மிகுந்த நிறைவளித்ததாக கூறுகிறார். மதுரையில் விரைவில் செம்மொழி மையம் அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்ததாக கூறி மகிழ்வடைந்தார். தமிழ் மொழியால் ஒன்றான நாம் நம் தமிழ் பற்றை, நம் தாய் நமக்களித்த மொழியை, தமிழ்த்தாயை மாலை சூட்டி வணங்கவே தாம் செம்மொழி மாநாட்டில் பங்கேற்றதாக கூறினார். புலம்பெயர்ந்த போது அங்கு உள் செல்லவும் வசிக்கவும் வாழ்வாதாரம் தேடவும் மிகுந்த சிரமத்துக்குள்ளான போதும் தம் மக்கள் தம் தாய்மொழியில் பயிலவும் நம் பண்பாடு மறக்காமல் இருக்கவும் எடுத்து வரும் பெரும் முயற்சிகள் எல்லாம் பகிர்ந்தார். செம்மொழி மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது தாம் வசித்து வந்த நாட்டினரே தம்மை வாழ்த்தி வழியனுப்பியது நம் தமிழுக்கும் மொழிப்பற்றுக்கும் கிடைத்த பெரும் பேராக கருதுகிறார். எதிர்கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நல்ல கருத்துக்களையே கைக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உடையவர். இவரின் பனிப்பாறைகளும் சொடுகின்றன மற்றும் சொர்க்கங்களும் தண்டிக்கின்றன என்ற 2 சிறுகதை தொகுப்புகள் திரு வைரமுத்துவால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டிஸ்கவரி புக் பேலஸில் சிங்கைவாழ் தமிழர் அன்பு சகோதரர் கோபால் கண்ணன், மணவழி சத்திரியன், அன்பு நண்பர் விகடன் பொன் காசிராஜன், அன்பு நண்பர் கல்லாறு சதீஷ் மற்றும் அன்பு சகோதரர் வேடியப்பனும் கலந்து உரையாடியது மிக இனிமை. தமிழுக்கும் அமுதென்று பேர். உண்மைதான், உரியவர்களோடு உரையாடினாள். இன்று அவருடைய பேட்டி அப்போது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியது. தினத்தந்தியிலும் செம்மொழி மாநாட்டில் இவர் உரையில் வெளியாகியுள்ளது. நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணமுடையோரை ஒன்று சேர்க்கின்றன. நிச்சயம் விளைவுகளும் நல்லனவாய் அமையும். நன்றி.